அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, என் நிலையிலும் நான் இறைவனோடு மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற உள்ளங்களுக்கு ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் யோனா எழுதிய நூல் அதிகாரம் 1 இறைவார்த்தை 1-3 முடிய. அமிதாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு கருவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்கீஸ்க்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்கீஸ்க்கு புறப்பட ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமன்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்கீஸ்க்கு பயணப்பட்டார். அவர் ஒரு இறைவாக்கினர். இறைவாக்கினருக்கு இறைவார்த்தை அறிவிக்கப்படுகிறது. எப்படி போகிறதுனா, இந்த நாட்டில் தீமை இருக்குது நிறையா, நீ போய் அறிவி, நான் அந்த நாட்டை அழிக்க போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? இறைவாக்கினருக்கு சொல்ல காப்பாற்றாமல் அதை சொல்லாமல் அழியட்டுமே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பியோட பார்க்குறார். அப்போ என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்த இறைவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை வெளியில் சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? அப்படி சொல்லும்போது கேட்குறதும் கேட்காத அவங்க விருப்பம் இல்லையா? அப்போ நாம் இறைவன் நமக்கு அறிவித்ததை கண்டிப்பாக நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் சொன்னதற்கு மனம் மாறுவதற்குண்டான ஒரு சான்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு இல்லையா? இல்லை என்றால் இல்லை அல்லவா? அப்போது இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் சொல்ல வேண்டும். நமக்கு என்ன உணர்த்தப்படுகிறதோ அதை நாம் அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்கும் போது தான் அவர்களுக்கும் மனம் மாற ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதில் யோனா என்ன தவறுறாரு? நான் சொல்ல மாட்டேன், அவங்க அழிஞ்சா என்ன, அழியாமல் போனால் என்ன, அந்த மாதிரி அவர் போகிறார் இல்லையா? இறைவனுக்குரிய திட்டத்தில் அவர் பங்கு கொள்ள வரவில்லை. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? இறைவன் நமக்கு ஏதாவது கொடுக்கும்போது, முன்னறிவிப்பு கொடுக்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? எந்த நிலையில் இருக்கிறோம்? எப்படி வாழ்கிறோம்? பிறரை எப்படி வாழ வைக்கிறோம்? சிந்திப்போமா? ஒரு விசை. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, நீர் எங்களை தேர்ந்தெடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் உடைய கைக்கருவிகளாக இருந்து நல்ல அற்புதமாக மோடு இருந்து செயல்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிற ஆண்டவரே. ஆனால் யோனாவைப் போல் இல்லாமல் நீர் கொடுத்த வார்த்தையை நாங்கள் கேட்டு பிறருக்கு பகிர்ந்து அளித்து அதிலிருந்து ஒரு நல்ல மனமாற்றத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுக்கின்றதை நாங்கள் கொடுக்கும்போது அதையும் அவர்கள் ஏற்று மனம் மாற நீர் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.